ஓகே, ஸ்கூல்ல டெய்லி கம்யூனிகேஷன் அது எவ்வளோ பெரிய சேலஞ்சுன்னு நீங்க யோசிச்சிருக்கீங்களா? காலையில எஸ்பெஷலி ஒரு தமிழ்நாடு ஸ்கூல்ல ஸ்டாஃப் அங்க இங்க ஓடிட்டு இருப்பாங்க, அனௌன்ஸ்மெண்ட் சொல்ல, சர்க்குலர்ஸ் கொடுக்க, அந்த கேஆஸ். இப்போ இந்த டெய்லி கன்ஃபியூஷனுக்கு ஒரு சூப்பர் ஸ்மார்ட் சொல்யூஷன் இருந்தா எப்படி இருக்கும்? வாங்க பாப்போம். மீட் மிஸ்டர் சுந்தர். இவரு தான் அந்த ஸ்கூலோட ஐடி மேனேஜர். அவரோட பிக்கஸ்ட் ஹெட்டேக்கே இதுதான். ஸ்டாஃபை வச்சு ஒவ்வொரு கிளாஸா போய் அனௌன்ஸ்மெண்ட் சொல்றது, பேப்பர் சர்க்குலர்ஸ் கொடுக்கறது. இதுல யாருக்காவது மெசேஜ் சரியா போய் சேரலனா அந்த நாளோட ஃபுல் கோஆர்டினேஷனும் குழஞ்சிடும். இந்த மேனுவல் சிஸ்டம் கிரியேட் பண்ற ஃப்ரஸ்ட்ரேஷனும் கேஆஸும் வேற லெவல்ல இருக்கும். சரி வாங்க, இந்த ப்ராப்ளமை இன்னும் கொஞ்சம் டீடைல்டா பார்க்கலாம். இந்த ஓல்டு மெத்தட்ல ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன? ஸ்டாஃபோட டைம் வேஸ்ட் ஆகுது, ஒர்க் லோட் ஜாஸ்தி ஆகுது. ஆனா இதெல்லாம் விட ஒரு பெரிய ரிஸ்க் இருக்கு. என்னன்னா, ஏதாவது ஒரு எமர்ஜென்சி அலர்ட், அதை உடனே சொல்லணும். ஆனா அது ஒவ்வொரு கிளாஸுக்கும் போய் சேர்றதுக்குள்ள டைம் ஆயிடும் இல்லையா? அந்த சின்ன டிலே ஒரு பெரிய ப்ராப்ளமா கூட மாற சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த எல்லா ப்ராப்ளம்ஸ்க்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கு, ஒரு சென்ட்ரலைஸ்ட் டிஜிட்டல் சொல்யூஷன். இங்க கூல் விஷயம் என்னன்னா, ஸ்கூல்ல இப்பவே இருக்கிற டெக்னாலஜியை வச்சு இந்த கேஆஸை நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வரலாம். அந்த சொல்யூஷன் தான் மை வியூ போர்ட் மேனேஜர். மை வியூ போர்ட் மேனேஜர்னா என்னன்னு கேக்குறீங்களா? ரொம்ப சிம்பிள்ங்க. இது ஒரு வெப் பேஸ்ட் டூல். இது மூலமா ஐடி அட்மின்ஸ் ஸ்கூல்ல இருக்கிற எல்லா டிவைஸையும் ஒரே ஒரு டேஷ்போர்ட்ல இருந்து கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ பேசிக்கலா நம்ம கிளாஸ்ல மாட்டியிருக்கிற அந்த இன்டராக்டிவ் பேனல்ஸையே ஒரு சூப்பர் பவர்ஃபுல் இன்ஃபர்மேஷன் போர்டா மாத்திடல முடியும். இங்க பாத்தீங்கன்னா ஒரே ஒரு டேஷ்போர்ட்ல இருந்து எல்லா டிஸ்பிளேஸையும் மேனேஜ் பண்ணலாம். செம்மையா இருக்கும்ல? இதுல ஸ்கெட்யூல் பண்ண முடியும். என்னன்னா, கிளாஸ் நடக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணாம பிரேக் டைம்ல மட்டும் அனௌன்ஸ்மெண்ட்ஸை டிஸ்ப்ளே பண்ணலாம். இல்லனா மார்னிங் அசம்பிளிக்கு பிரேயர் சாங்ஸை டிஸ்ப்ளே பண்ணலாம். ஸோ டீச்சர்ஸ்க்கு நோ எக்ஸ்ட்ரா ஒர்க், எல்லாமே ஆட்டோமேட்டிக். சரி, ஓகே, இதெல்லாம் நல்லா இருக்கு. ஆனா இதை யூஸ் பண்றது கஷ்டமா நீங்க யோசிக்கலாம். அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. ஜஸ்ட் 3 சிம்பிள் கிளிக்ஸ். அந்த 3 கிளிக்ஸ்ல ஒரு மெசேஜை சென்ட் பண்ணிடலாம். எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே, ஸ்டெப் 1 மை வியூ போர்ட் அட்மின் போர்ட்டல்ல லாகின் பண்றீங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் 2 டிஜிட்டல் சைனேஜ் ஆப்ஷனை செலக்ட் பண்றீங்க. ஃபைனலா ஸ்டெப் 3 உங்க மெசேஜ், அது ஒரு இமேஜா இருக்கலாம், ஒரு வீடியோவா கூட இருக்கலாம், அதை அப்லோட் பண்ணி எந்த கிளாஸுக்கு போகணுமோ அதை செலக்ட் பண்ணி ப்ளே கிளிக் பண்ணா அவ்வளவுதான், டன். ஆனா இதோட ரியல் பவர் என்னன்னு தெரியுமா? டார்கெட்டட் மெசேஜிங். நீங்க ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் எக்ஸாம் டைம் டேபிள் அனுப்பலாம். அதே சமயத்துல பிரைமரி ஸ்கூல் கிட்ஸ்க்கு ஸ்டோரி டெல்லிங் ஈவெண்ட் பத்தின ஒரு ஃபன் அனௌன்ஸ்மெண்ட்டே அனுப்பலாம். யோசிச்சு பாருங்க, ஒரே ஆஃபீஸ்ல உட்காந்துக்கிட்டு டிஃப்ரெண்ட் பிளாக்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் மெசேஜஸ் சைமல்டேனியஸ்லி. இது டெய்லி அனௌன்ஸ்மெண்ட்ஸ்க்கு மட்டும் இல்ல. நம்ம மிஸ்டர் சுந்தரோட பிக்கஸ்ட் கன்சர்ன் என்ன? எமர்ஜென்சி டைம்ல கம்யூனிகேஷன். ஒவ்வொரு செகண்டும் கவுண்ட் ஆகுற அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இது எப்படி ஹெல்ப் பண்ணும்? இங்கே தான் ப்ராட்காஸ்ட் ஃபீச்சர் ஹீரோ மாதிரி உள்ள வருது. இதை யூஸ் பண்ணி இப்படி ஒரு அர்ஜென்ட் அலர்ட்டை கேம்பஸ்ல இருக்கிற எல்லா ஸ்கிரீன்ஸ்லயும் ஃபிளாஷ் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், சடனா ஹெவி ரெயின்னால ஸ்கூலுக்கு லீவுன்னா ஜஸ்ட் 10 செகண்ட்ஸ்ல ஸ்கூல்ல இருக்கிற 50 பேனல்ஸ்லயும் இந்த மெசேஜ் போயிடும். இந்த அர்ஜென்ட் ப்ராட்காஸ்ட் வெறும் மெசேஜ் அனுப்புறது மட்டும் இல்ல, இதுல சில பவர்ஃபுல் ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட், மெசேஜ் ஃபுல் ஸ்கிரீனா எடுத்துக்கும். அப்புறம் வேணும்னா ஒரு சைரன் சவுண்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம். இம்பார்ட்டன்டான விஷயம், கிளாஸ்ல இருக்கிற யாரும் இதை க்ளோஸ் பண்ண முடியாது. ஐடி அட்மின் கன்சோல்ல இருந்து ஸ்டாப் பண்ண மட்டும்தான் முடியும். ஸோ மெசேஜை பார்க்காம இருக்கிற சான்சஸே இல்ல. ஓகே, இதுக்கெல்லாம் புதுசா ஏதாவது ஹார்ட்வேர் வாங்கணுமான்னு நீங்க நினைக்கலாம். தேவையே இல்ல, ஜீரோ ஹார்ட்வேர். இது ஒரு கிளவுட் பேஸ்ட் சொல்யூஷன். ஸோ உங்க ஸ்கூல்ல இப்பவே இருக்கிற வியூ போர்ட்ஸ்லேயே இது ஒர்க் ஆகும். மேனேஜ்மெண்ட்க்கு நோ எக்ஸ்ட்ரா காஸ்ட் அட் ஆல். ஸோ இந்த ஸ்மார்ட் கம்யூனிகேஷன் சிஸ்டமோட ஃபைனல் ரிசல்ட் என்ன? ஒரு ஸ்மார்ட்டர் ஸ்கூல் அண்ட் ஒரு ரொம்ப சிம்பிளான ஒர்க் ஃப்ளோ. ஸ்கூலோட டெய்லி ஆபரேஷன்ஸ்ல ஒரு ஹியூஜ் டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொண்டு வர முடியும். மிஸ்டர் சுந்தர் சொன்னதை தான் நானும் சொல்றேன். ஹார்ட்வேர் அதே தான், ஆனா நம்ம கம்யூனிகேஷன் ரொம்ப ஃபாஸ்டா இம்ப்ரூவ் ஆகும். இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டை வேஸ்ட் பண்ணாம அதை வச்சே கம்யூனிகேஷனை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகலாம். இதுதான் இந்த டெக்னாலஜியோட ரியல் சக்சஸ். அண்ட் இந்த சிஸ்டம் வெறும் டெக்ஸ்ட் அலர்ட்ஸ் அண்ட் எமர்ஜென்சி மெசேஜஸ்க்கு மட்டும் இல்ல. இங்க பாத்தீங்கன்னா ஸ்கூல் அச்சீவ்மெண்ட்ஸ், ஸ்டூடெண்ட் ஆஃப் த மந்த் போஸ்டர்ஸ், ஈவெண்ட் வீடியோஸ்னு இப்படி எங்கேஜிங் மல்டிமீடியா கான்டென்ட்டையும் நம்ம ப்ராட்காஸ்ட் பண்ணலாம். இது ஸ்கூலோட என்டையர் என்வாயர்மெண்ட்டையே ரொம்ப பாசிட்டிவா மாத்தும் இல்லையா? ஸோ ஃபைனலா, வாட்ஸ் த பிக் பிக்சர்? இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனால யாருக்கெல்லாம் பெனிஃபிட்? வெல், டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டாஃப்க்கு ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஃபோக்கஸ் பண்ண நேரம் கிடைக்கும். ஐடி அட்மின்ஸ்க்கு வேலை ரொம்ப சிம்பிள் ஆகிடும். கேம்பஸ் வைட் ஃபுல் கண்ட்ரோல் கிடைக்கும். அண்ட் மேனேஜ்மெண்ட்க்கு ஃபாஸ்டர், மோர் ரிலையபிள் அண்ட் மச் சேஃபர் ஸ்கூல் கம்யூனிகேஷன் கேரண்டி. ஸோ உங்க ஸ்கூல் கம்யூனிகேஷனையும் இப்படி மாடர்னைஸ் பண்ண நினைக்கிறீங்களா? ஒரு நல்ல ஸ்கூலா, ஒரு சேஃபான ஸ்கூலா இருக்கிறத விட ஒரு ஸ்மார்ட் ஸ்கூலா மாறுறதுக்கு இதுதான் கரெக்டான ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இன்னும் டீடைல்ஸ் வேணும்னா C3 IT எக்ஸ்பர்ட்ஸை காண்டாக்ட் பண்ணுங்க.